படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூரிய நடிப்பு எப்படி இருக்கு? சூரிய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஃபைட்லாம் வேற மாதிரி பண்றாரு. ரொம்ப ராவா இருக்கு. ஆக்ஷன்லாம் இருக்கும். சூரிய வரைக்கும் ஹீரோ காமெடி அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப ஹீரோ எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவருக்கு எனக்கு ஹீரோ படம் தான் பிடிச்சிருக்கு. விடுதலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விடுதலையை தாண்டி அடிச்சு ஒர்க் பண்ணி கருடன் படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. விடுதலையில வந்து கான்ஸ்டபிள் அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது வரதான் பண்ண முடியும். எமோஷனும் சரி ஆக்ஷன் சரி. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா திறந்து விட்டாங்க. திருச்சி மதிப்பு இது அவரோட படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த இது லேக் இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்பீடான ஒரு ஸ்கிரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனே சூப்பரா ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி படம் வந்து ஏன்டா முடிஞ்சிச்சுன்ற அளவுக்கு இருக்கும் ஃபீலிங். ஆனா உங்களுக்கு பிடிச்ச சீன் இன்ட்ரோல் பிளாக். எல்லாரும் இன்னோசென்ஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெரிய ஒரு ஆக்ரஷன் ஆக்ஷன் ஹீரோ டிரான்சிஷன் எடுக்கிற டிரான்சிஷன் தான் படத்தோட சாங் வந்து கனெக்ட் ஆகல. பட் பிஜிஎம் வந்து வேற லெவல்ல பண்ணிக்காப்ல. மாநாடு சூப்பரா இருக்கு. படம் எப்படிங்க? படம் சூரி சென்ட்ரிக்கான மூவி தான் ஆச்சு. சூரியில அந்த கேரக்டர் சென்ட்ரிக்கான மூவி தான். ரொம்ப மாசா இருந்தது பாக்க. ஏன்னா ஓவராலாவே மூவி ஃபுல்லா சூரி டிராவல் பண்றாரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா சோ மாசா இருந்தது மூவி. ஸ்டார்டிங்ல இருந்தே சூரி கேரக்டர் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. காமெடி வந்து ஹீரோ ஆயிருக்காரு. மொத படம் இந்த படம் விடுதலையில அவரை பார்க்க அந்த காமெடியன் அந்த ஃபேஸ் எல்லாம் அவர் ஆக்சுவலி அவராவே மறந்துதான் அந்த ரொம்ப சீரியஸான கேரக்டர் எடுத்து. சூரி காமெடி பண்ற சூரியை விட இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா. இந்த சீரியஸ் ரோல் நல்லா இருக்கு. ஹீரோன்னு சொன்னா அதுக்கப்புறம் நிறைய காமெடியன்ஸ் நடிச்ச படங்கள் மாதிரி சீரியஸான ரோல் அவருக்கு நல்லா இருக்காது. எந்த மாதிரி சீரியஸான ரோல் எடுத்தாலுமே இதுல நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட சேலஞ்சிங்கா நடிச்சிருக்காரு. பட் அவர் ரொம்ப தனியா லாக் எனக்கு எதுவுமே படல. பட் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எக்ஸ்பெக்டட் தான். பட் அது சூரி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு சீன் வரும். அது ட்ரெய்லர்லயுமே வரும். அந்த சீன் அவர் அருவாள் கையில வச்சு இப்படி ஆக்ரோஷமா பாக்குறது அந்த சீன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அது வரும்னு தெரியாதுல்ல. அந்த இடத்துல அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் அருமையான படங்க. சூரிய அவரோட நடிப்பு வந்து மிகப்பெரிய நடிப்பா இருக்கு. மெய்சில் இருக்க வைக்கிறது ஒவ்வொரு சீனும். நல்ல ஒரு ஆக்டரா குரூம் ஆயிருக்காரு. தாராளமா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். டைரக்டர் துரை செந்தில்குமாரோட பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஹீரோ நடிச்சவங்களுக்கு காமெடியா நடிச்சிருக்காரு நிறைய படம். ஹீரோ நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக காமெடியில இருந்து அவர் ஒரு ஹீரோவா இப்போ ஒண்ணு பண்ணிருக்காரு. அதுதான் எங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா தான் பிடிச்சிருக்கு. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் நம்ம யாருமே ஆக்ஷன் அடிக்கிறத யாரும் ஏத்துக்க மாட்டோம். ஆனா சூரிய அடிக்கிறத நம்ம ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு. அவர் உழைப்பு போட்டிருக்காரு. நல்லா இருக்கு படம். அந்த ஆரம்பம் விடுதலையோட இந்த படம் நல்லா இருக்கு. விடுதலை வேற கதை. பட் ஆனா விடுதலையோட இந்த படத்துல அவரோட நடிப்பு சூப்பரா நடிப்பு நல்லாவே இருக்கு. ஏன்னா நிறைய அழுகல் கதறல் அந்த மாதிரி இருக்கு படம். அது வந்து நல்லா நம்ம சூப்பரா நடிச்சிருக்கோம். லேக் இருக்கும் ப்ரோ. லேக் இருக்கும். கமர்ஷியல் படம்னாலே லேக் இருக்கும். பட் ஆனா அந்த லேக வந்து எப்படி ஓவர் கம் பண்ணா ஸ்கிரீன் பிளே தான் ஓவர் கம் பண்ணு. ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா எல்லாம் உட்கார வச்சு பாக்குது. அதாவது சசிகுமார், உன்னி முகுந்தன் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு படி மேல தூக்கி சாப்பிட்டு அவர் நடிச்சிருக்காங்க. அவங்கள மறக்க வச்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபைல் வேற படம் கண்டிப்பாக கதை வந்து பழைய கதை. எல்லா படத்துலயும் வர பழைய கதை தான். பட் ஆனா அதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஸ்கிரீன் பிளேல தான் சூப்பரா எடுத்துருக்காங்க. எந்த படத்தோட ஃபைல் டெம்ப்ளேட் ரெகுலர் டெம்ப்ளேட் தான் தமிழ் சினிமால ஒரு கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா அதை வந்து உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக அது பாராட்டக்கூடியது. ஸ்டார் படத்துக்கு அப்புறம் அவர் இந்த படத்துக்கு சூப்பரா பிஜிஎம் போட்டிருக்காரு. நான் சொல்றேன், ஒரு பர்டிகுலர் சீன் இன்டர்வல்ல இருக்கு. சீன் பார்க்கும்போது எல்லாரும் நம்ம எந்திரிச்சு அவனாச்சும் கட்டணும்னு தான் தோணும். அந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஆக்டிங்கும் சரி, பிஜிஎம் சூப்பரா. இளையராஜா வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துல நிறைய ஒரு 4-5 இடத்துல வந்து இளையராஜாவோட மியூசிக் எடுத்து பண்ணிருக்கிற மாதிரி. இளையராஜா யுவன் சங்கர் ராஜா யாரு மியூசிக் எடுத்தாலும் போறாருல, இப்ப போடுவாரா? ஒரு பையன் மேல கண்டிப்பா போட மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல வெங்கட் பிரபு சொல்லியிருக்காப்ல, யாரு வேணா எடுத்த எங்க அப்பா கேஸ் போடுவார், நாங்க எடுத்த போட மாட்டோம், எங்களுக்கு அது உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா கேஸ் போட மாட்டோம். சிலங்கலம் நல்லா இருக்கு. சூரிய சம மாசா இருக்கு. தான் பாத்துருக்கு. நல்லா இருக்கு. வித்தியாசமா சூரிய ஒரு படம் வித்தியாசமா தேர்ந்தெடுத்து நல்லா நடி. அதுல எல்லாம் சொல்றது தெரியலன்னா ஓகே படம் ஓவராலா நல்லா மியூசிக் நல்லா இருக்கு.